ஹாப்பி மார்னிங். இன்னைக்கு கிளாஸ்ல வந்து நம்ம என்னென்ன டைப் ஆஃப் ஷீட்ஸ் இருக்கு, மெட்டல் ஷீட்ஸ், என்னென்ன டைப் ஆஃப் மெட்டல் ஷீட்ஸ் இருக்கு, அந்த ஷீட்ஸ்லாம் வந்து எங்கெங்க பயன்படுகிறது அப்படிங்கிறத நம்ம இன்னைக்கு கிளாஸ்ல பார்ப்போம். ஷீட்ஸை பத்தி நம்ம ஏன் படிக்கணும்? பீயிங் எலக்ட்ரானிக் ஸ்டூடெண்ட் நாம ஷீட்ஸை பத்தி ஏன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஷீட்ஸ் அப்படிங்கிறது எலக்ட்ரானிக்ஸ்ல ஒவ்வொரு எக்யூப்மெண்ட்டுக்கும் கேசிங் வந்து அதுதான். கேசிங், சேசிஸ் இதெல்லாம் வந்து ஷீட்ஸை வச்சு தான் ரெடி பண்ணுவாங்க. பிளஸ் ஆம்பிளிஃபயர்ஸ், ஸ்பீக்கர் பாக்ஸ் இதெல்லாம் நம்ம ஷீட்ஸ் வச்சு பண்ணுவோம். வுட்டன் பாக்ஸ் ஆர் ஷீட்ஸ். ஸோ அதனால என்னென்ன டைப் ஆஃப் ஷீட்ஸ் இருக்கு, ஷீட்னுடைய பயன்பாடுகள் என்ன அப்படிங்கிறதெல்லாம் நம்ம இந்த டாபிக்ல தெரிஞ்சுக்குவோம். டைப் ஆஃப் ஷீட்ஸ். ஷீட் மெட்டல்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, the term sheet metal generally applies to metals and alloys rolled into sheets of various thickness of less than 5 mm. so ஒரு ஷீட் அப்படிங்கிறது அது ஒரு மெட்டலாவும் இருக்கலாம் அல்லது அலாயாவும் இருக்கலாம். அலாய் அப்படிங்கிறது ரெண்டு மெட்டல் மிக்ஸ் பண்றது. சோ ஒரு ஷீட் மெட்டல் அப்படிங்கிறது ஒரு மெட்டல் ஆர் அலாயா இருக்கணும். அது ஒரு ரோல்டு ஷீட்ஸ் டிஃப்ரெண்ட் திக்னஸஸ்ல அவைலபிள். பட் அந்த திக்னஸ் 5 mm கம்மியா இருக்கணும். 5 mm கம்மியா இருந்தா மட்டும்தான் அதை நம்ம ஷீட் அப்படின்னு சொல்றோம். இன்கேஸ் ஷீட்ஸ் வந்து 5 mm மேல இருந்துதானா அதை நம்ம பிளேட்ஸ் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஷீட்ஸ் ஆஃப் திக்னஸ் ஓவர் 5 mm ஆர் கால்டு பிளேட்ஸ். அப்ப 5 mm திக்னஸ்க்கு கீழே இருக்கிறதெல்லாம் ஷீட் அப்படிங்கிறோம். 5 mm திக்னஸ்க்கு மேல இருக்கிறதெல்லாம் நாம பிளேட் அப்படின்னு சொல்றோம். Earlier sheets were specified by standard wire gauge, SWG standard wire gauge. அதுல நம்பர்ஸ்ல தான் ஒரு ஷீட்னுடைய டயாமீட்டர் எவ்வளவு தரும், ஷீட்னுடைய திக்னஸ் அப்படிங்கறத ஸ்பெசிஃபை பண்ணிட்டு இருந்தாங்க. அது நம்பர்ல வரும். பட் இது வந்து பழைய மெத்தட். இப்பெல்லாம் பாத்தீங்கன்னா nowadays the sheet thickness is directly specified in millimeter. இப்பெல்லாம் வந்து மில்லிமீட்டர்ல டைரக்டா சொல்றோம். ஸோ 0.4 mm, 0.5 mm, 0.63 mm, 0.8 mm ஷீட், 0.29 mm ஷீட், 1 mm ஷீட், 1.12, 1.25 mm இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் மெஷர்மெண்ட்ஸ்ல ஷீட்ஸ் அவைலபிள். அப்போ 5 mm திக்னஸுக்கு கீழே இருந்தா அதுக்கு பேரு ஷீட்டு, 5 mm திக்னஸுக்கு மேல இருந்தா அதுக்கு பேரு பிளேட். ஷீட்ஸ் வந்து பழைய காலங்களில் SWG ஸ்டாண்டர்ட் ஒயர் கேஜ்ல அது நம்பர்ல அதனுடைய ஸ்பெசிபிகேஷன் சொல்லப்பட்டது. இப்போ அதனுடைய திக்னஸ் mmல சொல்கிறோம். சோ ஃபர்ஸ்ட் ஒரு ஷீட்டா நம்ம பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஸ்டீல் ஷீட். ஸ்டீல் ஷீட் அப்படிங்கிறது இரும்பு. திஸ் இஸ் an uncoated sheet of mild steel having bluish black appearance. இது பாத்தீங்கன்னா ஓரளவுக்கு பிளாக் ப்ளூயிஷ் பிளாக் அப்பியரன்ஸ்ல இது இருக்கும். இதுல எந்த விதமான கோட்டிங் மேல இருக்காது. இதை நம்ம இரும்பு அப்படின்னு சொல்றோம். The use of this metal is limited to articles that are to be painted or enameled. So இந்த மாதிரியான ஸ்டீல் ஷீட்டை வந்து அதிகமா பயன்பாட்டுக்கு கொண்டு வர்றது கிடையாது, பயன்படுத்துறது கிடையாது. ஏன்னா இது துருப்பிடிச்சிடும், ஈஸியா வந்து துருப்பிடிச்சிடும். அப்போ இதுக்கு மேல நம்ம வந்து எனாமல் கோட்டிங் அல்லது பெயிண்டிங் எல்லாம் பண்ணாதான் இதை பயன்படுத்த முடியும். அப்படிங்கிறதுனால இந்த ஷீட்ஸ் அதிகமா நம்ம பயன்படுத்துறது இல்ல. galvanized iron sheet. சோ ஒரு அயான் ஷீட் மேல ஒரு கோட்டிங் கொடுக்கிறது. the zinc coated iron sheet are known as galvanized iron sheet. அப்போ ஒரு அயான் ஷீட் மேல ஜிங்க வந்து கோட் பண்றாங்க. ஜிங்க்ங்கிறது என்ன? துத்தநாகம். தமிழ்ல நம்ம அதை துத்தநாகம்னு சொல்லுவோம். ஸோ ஜிங்க் கோட்டிங் மேல நாம வந்து ஒரு அயன் ஷீட் மேல கோட்டிங் கொடுத்த பிறகு அந்த ஷீட்டு துருப்பிடிக்கிறது கம்மியாயிடும். ஸோ இந்த ஷீட்டை வந்து நம்ம பாப்புலரா என்னன்னு சொல்றோம், ஜிஐ ஷீட் அப்படின்னு அதை ஷார்ட்டா சொல்லுவாங்க. ஜிஐ ஷீட் அப்படின்னா galvanized iron sheet. The zinc coating resists rust. மேல துருப்பிடிக்காம அழுக்கு வராம பாதுகாக்கிறதுக்காக தான் நம்ம மேல ஜிங்க் கோட்டிங் கொடுக்கிறோம். These are most commonly used in making water pipes, articles like pan, bucket, furnaces, cabinets are also made using GI sheets. நார்மலா பாத்தீங்கன்னா GI ஷீட், GIல வந்து பைப்ஸ்
பிளம்பிங் ஐட்டம்ஸ் நிறைய ஜிஐ ஷீட்ல பண்ணிருப்பாங்க, ஏன்னா ரெஸ்ட் வராது. அதே மாதிரி பேனு, பக்கெட்ஸ், ஃபர்னஸ், கேபினெட், இந்த மாதிரி எக்யூப்மெண்ட் கேபினெட் இதெல்லாம் வந்து இந்த ஜிஐ ஷீட்ஸ்ல பண்றாங்க. தென் காப்பர் ஷீட்ஸ். காப்பர் அப்படிங்கிறது நம்ம தமிழ்ல என்ன சொல்லுவோம்? தாமிரம். காப்பர் ஷீட். காப்பர் ஷீட்ஸ் ஆர் அவைலபிள் எய்தர் as cold rolled or hot rolled. ஸோ ஹாட் ரோல்டு காப்பர் ஷீட்டும் இருக்கும், கோல்ட் ரோல்டு காப்பர் ஷீட்டும் இருக்கும். அதுல கோல்ட் ரோல்ட் ஷீட்ஸ் ஆர் ஒர்க்டு ஈஸிலி அண்ட் ஆர் யூஸ்டு இன் ஷீட் மெட்டல் ஷாப்ஸ். நாம ஷீட் மெட்டல் ஷாப்ல பயன்படுத்துறது முழுக்க இந்த கோல்ட் ரோல்டு தான். ஹாட் ரோல்டு வந்து நம்ம யுட்டென்சில்ஸ் இந்த மாதிரி வேற ஏதாவது மெட்டீரியல்ஸ் செய்யறதுக்காக டைரக்டா மோல்டிங்க்கு ஹாட் ரோல்டு யூஸ் பண்றாங்க. கட்டர்ஸ், சேனல்ஸ், roof flashing and hoods are common examples where copper sheet is used. ஹூடுலாம் வந்து அதாவது ஒரு மேல மூடக்கூடிய ஒரு பொருட்கள், ரூஃப் மேல வந்து ஓடு மாதிரி இதெல்லாம் வச்சு, ஏன்னா ஹீட் வந்து இது வந்து ரிஃப்ளெக்ட் பண்ணிடும். ஸோ கீழே வந்து கூலிங்கா இருக்கும், ஹீட் கண்டக்டிவ் அதிகம்ன்றதுனால ஹீட் வந்து வீட்டுக்குள்ள வராது. அந்த மாதிரி இடத்துல இந்த காப்பர் ஷீட்ஸ் வந்து பயன்பாட்டுல இருக்கிறது. தென் அலுமினியம் ஷீட். அலுமினியம் ஷீட் சீப்பர் தேன் காப்பர், அதனால அலுமினியம் ஷீட் நிறைய பயன்பாட்டுல இருக்கு. அலுமினியம் ஷீட்ஸ் ஆர் ஹைலி ரெசிஸ்டிவ் டு கரோஷன், ஒயிட்டிஷ் இன் கலர் அண்ட் லைட் இன் வெயிட். மூணு முக்கியமான விஷயம். கரோஷன் இதுல அவ்வளோ காப்பர் அளவுக்கு இதுல ஆக்சிடைசேஷன், துருப்பிடிக்காது, அந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் இருக்காது. ஒயிட்டிஷ் இன் கலர், கலர் வந்து நல்லா ஒயிட்டா இருக்கும். ஸோ லைட் இன் வெயிட். அப்போ ஹீட் கண்டக்டிவிட்டி நார்மலா வந்து நம்ம எக்யூப்மெண்ட்ஸ்ல அதாவது காம்பனண்ட்டுக்கெல்லாம் ஹீட் சிங்க்கு அலுமினியம் அதிகமா யூஸ் பண்ணுவோம், ஏன்னா வெப்பத்தை ஈஸியா கடத்தும். அப்போ கூரை மாதிரியான அலுமினியம் ஷீட்ல கூரையெல்லாம் பண்றாங்க. அப்ப பாத்தீங்கன்னா வெப்பம் மேல வந்து ஹீட் எல்லாம் படும் பொழுது அது ஈஸியா ஹீட்டை வந்து கடத்தி வெளியில ரிஃப்ளெக்ட் பண்ணிடும். அப்ப கீழே வந்து நல்ல கூலிங் இருக்கும். அதனால அலுமினியம் ஷீட்ஸ் நிறைய வந்து கூரையெல்லாம் பயன்படுத்துறாங்க. சின்ஸ் அலுமினியம் இஸ் a ductile material, it can be bent to any shape easily. அலுமினியம் ஷீட்டை ஈஸியா வளைக்கலாம், ஈஸியா தகடா மாத்தலாம். அதனால அலுமினியம் ஷீட்ஸ் வந்து நிறைய இடத்துல எந்த ஷேப்புக்கு வேணா பயன்படுத்துற மாதிரி அலுமினியம் ஷீட்ஸ் பயன்பாட்டுல இருக்கிறது. அலுமினியம் ஷீட்ஸ் ஆர் வைட்லி யூஸ்ட் இன் மேனுஃபேக்சரிங் ஆஃப் a number of articles such as household utensils, light fixtures, windows, etc. அலுமினியம் ஷீட்ஸ் வந்து அதிக பயன்பாடு எங்கெங்கெல்லாம் பாத்தீங்கன்னா வீட்டுல இருக்கக்கூடிய சமையல் பாத்திரங்கள் நிறைய, லைட் பிக்சர்ஸ், லைட்லாம் ரிஃப்ளெக்ட் பண்றதுக்காக எல்இடி லைட் இதெல்லாம் பாத்தீங்கன்னா ரிஃப்ளெக்டர்ஸ் வந்து அலுமினியத்துல பண்ணிருப்பாங்க. தென் விண்டோஸ், வீட்டுல இருக்கக்கூடிய ஜன்னல் எல்லாம் பண்றாங்க. அதுக்கப்புறம் கூரை அலுமினியம் ஷீட்ல பண்றோம். எல்லா எக்யூப்மெண்ட்னுடைய சேசிஸ் இதெல்லாம் வந்து அலுமினியம் ஷீட்ஸ்ல பண்ணப்படுகிறது. டின் ஷீட். டின் ஷீட் அப்படிங்கிறது முழுக்க டின்ல இருக்காது, தகரம். அது வந்து நார்மலா அயான் மேல டின் கோட்டிங் செய்யப்பட்டிருக்கும். டின் ஷீட் இஸ் a sheet of iron coated with tin to protect the iron sheet against dust. ஒரு அயான் ஷீட் மேல டின் கோட்டிங் பண்ணப்பட்டிருக்கும், ஏன்னா அந்த அயான் ஷீட் வந்து துருப்பிடிக்கும்னு சொன்னோம் இல்லையா, அந்த துருப்பிடிக்காம இருக்கிறதுக்காக மேல டின் கோட்டிங் பண்ணப்பட்டிருக்கும். The size and the thickness of the tin sheet are denoted by special marks, not by gauge number. ஸோ டின் ஷீட்லாம் ஒரு ஸ்பெஷல் மார்க்ல மென்ஷன் பண்ணிருப்பாங்க, கேஜ் நம்பர்ல கொடுக்க மாட்டாங்க. அது ஸ்பெஷலா ஒரு நம்பர் மார்க்ல அதை வந்து டின் ஷீட் கொடுத்துருப்பாங்க. டின்ட் ஷீட்ஸ் ஆர் யூஸ்டு ஃபார் ஃபுட் கண்டெய்னர்ஸ், டைரி எக்யூப்மெண்ட், ஃபர்னஸ் ஃபிட்டிங்ஸ் எக்ஸெட்ரா. ஃபுட் கண்டெய்னர்ஸ், அதாவது சாப்பிடக்கூடிய பொருட்கள்லாம் வைக்கக்கூடிய கண்டெய்னர் அல்லது டைரி எக்யூப்மெண்ட்ஸ், பால் தயாரிக்கிற அந்த கேன், இந்த மாதிரி இதெல்லாம் வந்து இந்த டின் ஷீட்ல அதிகமா செய்யப்படுகிறது. பிராஸ் ஷீட். பிராஸ் ஷீட் அப்படிங்கிறது பித்தளை. பிராஸ் இஸ் an alloy of copper and zinc in various proportions. காப்பர் மெட்டீரியலும் தாமிரமும் துத்தநாகமும் சேர்ந்த ஒரு பொருள் தான் வந்து பிராஸ். இந்த பிராஸ் வந்து டிஃப்ரெண்ட், பிராஸ் காப்பரும் அலுமினியம் ஜிங்க்கும் வந்து டிஃப்ரெண்ட் ப்ரொபோர்ஷன்ஸ்ல ஷீட் வந்து வெவ்வேறு விதமான பிராஸ் ஷீட்ஸ் வந்து தயாரிக்கப்படுகிறது. It will not corroded and is extensively used in craft. ஸோ இது அதிகமா கரோட் ஆகாது. இது அதிகமா கிராஃப்ட் மெட்டீரியல்ஸ் எல்லாம் அதிகமா கட் பண்ணி மெட்டீரியல் செய்யறது கொண்டதுலாம் அதிகமா வந்து இந்த பிராட் ஷீட்ஸ் பயன்பாட்டில் இருக்கிறது. ஸோ இவ்வளோ ஷீட்ஸ் நாம வந்து பயன்படுத்துறோம். என்னென்ன ஷீட்ஸ்? அயான் ஷீட், ஸ்டீல் ஷீட், டின் ஷீட், அலுமினியம் ஷீட், காப்பர் ஷீட், பிராஸ் ஷீட், இத்தனை வகையான ஷீட்ஸ். ஜிஐ ஷீட் மேல வந்து அயான் மேல கேல்வனைஸ் பண்ணப்பட்டு, அதாவது ஜிங்க் வந்து கோட்டிங் கொடுக்கறது. ஸோ இவ்வளவு விதமான ஷீட்ஸ் வந்து நம்ம பயன்பாட்டில்
இருக்கிறது. ரைட். ஒரு லவுட் ஸ்பீக்கர் செய்யணும் அப்படின்னா என்னென்ன விஷயங்களை நம்ம கவனத்துல கொள்ளணும்? நம்ம ஷீட்டை வச்சு பண்ணாலும் சரி, வுட்டை வச்சுதான் நார்மலா செய்வாங்க, எஃபெக்ட் நல்லா இருக்கும். ஏன்னா அக்வஸ்டிக் மெட்டீரியல் வந்து அந்த சவுண்ட் வந்து எக்கோ ஆகி வெளியில வராம தடுக்கப்படுறதுனால வுட் மெட்டீரியல்ல நார்மலா பண்ணுவாங்க. The following factors should be considered while making a box for a loudspeaker. ஒரு லவுட் ஸ்பீக்கர் செய்ய வேண்டும் என்றால் பின்வரும் பாயிண்ட்லாம் நம்ம வந்து கருத்துல எடுத்துக்கணும். The material used for making the box should be at least 10 mm thickness. நாம லவுட் ஸ்பீக்கர் செய்யக்கூடிய அந்த பாக்ஸினுடைய மெட்டீரியல் திக்னஸ் குறைஞ்சபட்சம் 10 mm திக்னஸ் இருக்கணும், 1 சென்டிமீட்டர் திக்னஸ் இருக்கணும். அப்பதான் அந்த ஸ்பீக்கர்னுடைய எஃபெக்ட், ஃப்ரீக்வன்சி எஃபெக்ட் வந்து பெர்ஃபெக்டா இருக்கும். The large is the size box. Large is the box வந்து the better is the low frequency response of the loudspeaker. ஒரு லவுட் ஸ்பீக்கர் வந்து லோ frequency ரெஸ்பான்ஸ், அதாவது இந்த தபேலா, ட்ரம்ஸ் இந்த மாதிரியான சவுண்ட்ஸ் எல்லாம் கொடுக்கிறதுக்கு லோ frequency சவுண்ட் வந்து எஃபெக்டிவா கொடுக்கணும் அப்படின்னா லவுட் ஸ்பீக்கருடைய பாக்ஸ் பெருசா இருந்தாதான் அந்த எஃபெக்ட் வந்து நல்லா இருக்கும். So the box should be airtight except the holes for the sound waves reproduction by the loudspeaker. வெளியில இருந்து காற்றோ அல்லது உள்ள இருக்கிற காற்றோ வெளியேற முடியாத அளவுக்கு ஏர் டைட்டா, ஃபுல் டைட்டா வந்து அந்த பாக்ஸ் இருக்கணும். எக்ஸப்ட் எந்த இடம், அந்த ஸ்பீக்கர்ல அந்த பேப்பர்ல இருந்து வரக்கூடிய அந்த ஃப்ரீக்வன்சி வேவ்ஸ் வெளியே வர்ற அந்த ஏரியாவை தவிர மீதி எல்லா இடங்களும் நல்ல ஏர் டைட்ல க்ளோஸ் பண்ணப்பட்டிருக்கணும். அப்பதான் லவுட் ஸ்பீக்கர் எஃபிஷியன்டா குட் குவாலிட்டியோட நமக்கு ஒர்க் ஆகும். அதே மாதிரி ஒரு சேசிஸ்லாம் நம்ம எக்யூப்மெண்ட் சேசிஸ்லாம் செய்யறோம்னு வச்சுக்கோங்க. அந்த மாதிரி எக்யூப்மெண்ட் சேசிஸ் செய்யும்போது எந்த மாதிரியான பாயிண்ட்லாம் நம்ம கவனத்துல கொள்ளணும்? The following guidelines is to be adopted while making a chassis for an electronic equipments. ஒரு எலக்ட்ரானிக் எக்யூப்மெண்ட் உடைய சேசிஸ், எந்த எலக்ட்ரானிக் எக்யூப்மெண்ட்டும் மேல மூடக்கூடிய அந்த கவர் வந்து செய்யும் பொழுது என்ன மாதிரியான பாயிண்ட்களை, என்ன மாதிரியான பொருட்களை, என்ன மாதிரியான விஷயங்களை நம்ம கவனத்துல கொள்ளணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, the chassis should facilitate easy fixing and removing into a cabinet. So அடிக்கடிக்கு கேபினெட்டை கழட்டி முடுக்கிற மாதிரியான ஈஸி ஃபிக்சிங் அரேஞ்ச்மெண்ட்ஸ்ல அந்த சேசிஸ் வந்து இருக்கணும். ஏன்னா பிரச்சனை இல்லை, ஏதாவது ரிப்பேரிங், வேற ஏதாவது நம்ம கைட்டு மாத்திரம் கொள்றோம், எதுவா இருந்தாலும் நம்ம கேபினெட்டை கட்டணும் அல்லது ரீஃபிக்ஸ் பண்ணணும். அதுக்கேற்ற மாதிரி அதை பிரிக்கிற மாதிரி, அடிக்கடிக்கு பிரிக்கிற மாதிரியான ஈஸியா ஃபிக்ஸ் பண்ற மாதிரியான அரேஞ்ச்மெண்ட்ஸ்ல இந்த எலக்ட்ரானிக் எக்யூப்மெண்ட் சேசிஸ் வந்து இருக்க வேண்டும். The sheet should be rust free. துருப்பிடிக்க கூடாது. நாம சேசிஸ் செய்யக்கூடிய அந்த மெட்டீரியல் ஈஸியா துருப்பிடிக்க கூடியதா இருக்கக்கூடாது. அப்ப ஸ்டீல் ஷீட்ல செய்யக்கூடாது, ஏன்னா துருப்பிடிச்சிடும். அப்ப துருப்பிடிக்காம இருக்கிற மாதிரியான மெட்டீரியல்ல செய்யணும். The chassis should be light in weight. வெயிட் வந்து கம்மியா இருக்கணும். அப்பதான் நம்ம எக்யூப்மெண்ட்டை லிஃப்ட் பண்ணும்போது, போர்ட்டபிள் எக்யூப்மெண்ட்டா யூஸ் பண்ணும்போது நாம அதை ஈஸியா வெயிட்டை நம்ம கேரி பண்ண முடியும். ஸோ இவ்வளவு விஷயங்களும் ஒரு எக்யூப்மெண்ட்டை நாம எக்யூப்மெண்ட்டுடைய சேசிஸ் செய்யும் பொழுது கவனத்தில் கொள்ள வேண்டும். ஸோ இந்த டாபிக்ல நாம வந்து என்னென்ன பார்த்துருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, என்னென்ன மெட்டல் ஷீட்ஸ் என்னென்ன அவைலபிள், அந்த ஷீட்ஸ்லாம் எந்தெந்த ஷீட்ஸ் எதுக்கு பயன்படுகிறது, ஸோ லவுட் ஸ்பீக்கர் செய்யும் பொழுது என்னென்ன மாதிரியான விஷயங்கள் நம்ம கவனத்துல கொள்ளணும், ஒரு எக்யூப்மெண்ட் ஷீட் செய்யும் பொழுது என்ன விஷயங்களை கவனத்தில் கொள்ளணும் அப்படிங்கறத நம்ம இந்த டாபிக்ல பார்த்தோம். ஓகே, தேங்க்யூ.